பெண்ணாக இருப்பது சாதிக்க தடையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தா எந்த வெற்றியையும் அடைய முடியும் அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணமா அமைஞ்சது டங்கல் திரைப்படம். டங்கல் படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்சு பிரபலமான சுஹானி பட்நாகர் தனது 19 வயசுல இறந்து போயிருக்காங்க. அவங்கள பாதிச்சது டெர்மட்டோமயோசிட்டிஸ் நோய் என்ற தகவல் வெளியாகியிருக்கு. டெர்மட்டோமயோசிட்டிஸ்னா என்ன, அறிகுறிகள் மற்றும் சிகிச்சைகள் என்ன, இது போன்ற பல கேள்விகளுக்கான விடையை தேடி சத்தியம் டிஜிட்டல் குழு மூட்டு தசை அலர்ஜி நோய் நிபுணர் ஹேமாவுடன் மேற்கொண்ட உரையாடல் உங்களுக்காக. இப்ப சுஹானி பட்நாகர் அதாவது டங்கல் படத்த நடிகை வந்து 19 வயசுல வந்து இறந்துட்டு போயிட்டாங்க. டெர்மட்டோமயோசிட்டிஸ்னால அவங்க இறந்து போயிருக்காங்க. 2 months agoல இருந்து சிம்டம்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் 10 days பேக் மட்டும் தான் அவங்க டயக்னோஸ் பண்ணி இதை உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ இது வந்து என்ன டாக்டர், டெர்மட்டோமயோசிட்டிஸ்னா என்ன? பேசிக்கலி மயோசைட்டிஸ்ங்கிறது ஒரு விதமான மயோசைட்டிஸ்க்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குமா. மயோசைட்டிஸ்னா தமிழ்ல சொல்லிங்கன்னா தசை அழற்சி நோய். ஓகே, அது வந்து ருமட்டாலஜிக்கல் டிசீசஸ்ல ஆட்டோஇம்யூன் பேஸ்டா வரும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் இடியோபேத்திக் இன்ஃப்ளமேட்டரி மயோசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், IIMன்னு சொல்லுவோம். அதுல 3 வேரியன்ஸ் இருக்கு, சரிங்களா? பாலிமயோசைட்டிஸ், டெர்மட்டோமயோசைட்டிஸ், இன்னொன்னு இன்க்ளூஷன் பாடி மயோசைட்டிஸ். பேசிக்கலி மயோசைட்டிஸ்ல என்ன நடக்கும்னா, தசை அழற்சின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இன்ஃப்ளமேஷன் மசில்ஸ்ல இருக்கும். அதனால என்ன ஆகும்னா அவங்களுடைய தசைகள்ல வந்து வீக் ஆகும். ஸோ அவங்களால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கையை மேல தூக்க முடியாது, கீழே உட்காந்தா எந்திரிக்க முடியாது. பேசிக்கலி மயோசைட்டிஸ்ங்கிறது ஒரு தசை அழற்சி நோய். ஸோ அதனால என்ன பாதிப்பு வரும்னா தசைகள்ல பாதிப்பு வரும். அதனால என்ன நடக்கும்னா பேஷண்ட்ஸ்க்கு தசைகளை யூஸ் பண்றதுல சிரமம் இருக்கும். அது கைனா கையை தூக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும், தொடை பகுதிகள்னா உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு சிரமமா இருக்கும். பட் இது தசைங்கிறது இது மட்டும் கிடையாது, கையோ காலோ மட்டும் கிடையாது இல்லையா. ஸோ உள் உறுப்புகள்லையும் சில விதமான தசைகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ லங் இன்வால்மெண்ட் வந்தா மூச்சு விடுறதுக்கு சிரமம் இருக்கும். உணவு பாதையில பிரச்சனை வந்துச்சுன்னா முழுங்கிறதுக்கு சிரமம் இருக்கும். பர்சே இதை நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி அதுக்கு ஆக்சுவலா மெயின் ட்ரீட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா ஸ்டிராய்டு தான் மெயின் ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த வைத்தியத்தெல்லாம் நீங்க ஃபர்ஸ்டே ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு ப்ராப்ளம் வராம நம்ம தடுத்துக்க முடியும். ஓகேங்களா? நீங்க ரொம்ப லேட்டா போய் டயக்னோஸ் பண்ணும்போது மற்ற உள்ளுறுப்புகள் என்ன பாதிப்பு அடைஞ்சிருக்குன்றது நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லங் இன்வால்மெண்ட் ரொம்ப சிவியரா இருந்தா அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மரணம் வரலாம். பட் அஸ் சச் மயோசைட்டிஸ்னாலே ஒருத்தங்க உடனே இறந்துருவாங்கன்னா அப்படி கிடையாது. இட்ஸ் a treatable disease. இதுக்கான காஸ் என்ன டாக்டர்? எதனால டெர்மட்டோமயோசிட்டிஸ் இதுக்கு வந்து அதுதான், இது ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னு சொல்லுவோம். அதாவது நம்ம உடம்புல இருக்க சில அணுக்கள் நமக்கு எதிராகவே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இந்த இதுல வந்து தசைகளுக்கு எதிராக அந்த அணுக்கள் வேலை செய்யறதுனால தசை அழற்சி ஏற்படும். இது வந்து ஆட்டோஇம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஆட்டோஇம்யூன்னா என்னன்னா, இம்யூனிட்டினா என்னன்னா நமக்கு எல்லாருக்குமே நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. அது நம்ம உடம்புல இருக்க செல்கள் தான் அதெல்லாம் பண்ணும். பட் ஆனா அந்த செல்கள் நம்ம உடம்புல இருக்கிற விஷயத்தையே எகெயின்ஸ்டா பார்க்கும், ஆன்டிஜெனா பார்த்து அதுக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் ஆட்டோஇம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆட்டோஇம்யூன் டிசீசஸை தடுக்க முடியாதா டாக்டர்? தடுக்க முடியாது, நிரந்தரமா பர்மனண்டா கியூர் பண்ணவும் முடியாது. ஏன்னா இது எல்லாமே ஜெனட்டிக்கலி பேஸ்ட். இப்போ ஒன்ஸ் நமக்கு அப்ப ஆட்டோஇம்யூன் டிசீஸ் வந்துருச்சுன்னா நம்ம லைஃப் லாங் அதுக்கான மெடிகேஷன் எடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் லைஃப் லாங் அதுக்குரிய மெடிகேஷன்ஸ் எடுக்கணும். அதுல ஸ்டிராய்டும் ஒரு பகுதி. ஆட்டோஇம்யூன் டிசீஸ்க்கு ஸ்டிராய்டும் ஒரு விதமான ட்ரீட்மெண்ட். ஸோ ஸ்டிராய்டும் எடுக்கணும், கூட வந்து இம்யூனோமாடுலேட்டரி தெரப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரக்ஸும் நீங்க எடுக்கணும். பட் லாங் டேர்முக்கு நீங்க எடுக்க வேண்டியிருக்கும். இப்ப சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்டா சர்வைவல் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொன்னீங்கல டாக்டர். இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் கிடையாது, வயசானவங்களுக்கும் வரலாம், நடுத்தர வயசுக்காரங்களுக்கும் வரலாம். சின்ன வயசுலயே வந்துச்சுன்னா நம்ம குழந்தைங்களோடதுன்னு சொல்லுவோம், அதாவது சைல்ட்ஹுட்னு சொல்லுவோம். பெரியவங்களுக்கு வந்து அடல்ட்னு சொல்லுவோம். பட் சம்டைம்ஸ் இந்த டெர்மட்டோமயோசைட்டிஸ் வந்து ரொம்ப வயசானவங்களுக்கு வரும்போது கூட வேற ஏதாவது கேன்சர் இருக்கான்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது. இதுக்கான மெயினான சிம்டம்ஸ் என்ன டாக்டர்? அதான் நான் சொன்னேன் இல்லம்மா, தசை அழற்சி இல்லையா. ஸோ அவங்களால இனிஷியலா அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கலாம். கையை மேல தூக்கி இப்போ கோம் பண்றாங்க, ஃபீமேலா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கையை தூக்கி பண்ற வேலை கஷ்டமா இருக்கலாம். இல்ல கீழே உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு அவங்களுக்கு சிரமமா இருக்கலாம், படுக்கையில திரும்பி படுக்கிறதுக்கு சிரமமா இருக்கலாம். எங்கெங்கெல்லாம் தசைகள் இருக்கோ அந்த தசைகள்ல பலகீனம் அடைஞ்சுக்கிட்டே போகும். அது எந்த தசை அதிகமா இன்வால்வ் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பலவீனம் வெளியில தெரியும். இப்ப மயோசைட்டிஸ்ன்றதையும் தாண்டி இது டெர்மட்டோனா ஸ்கின் மயோசைட்டிஸ்ங்கிறது பிராடர் டேர்ம். அது கூட ஸ்கின்னும் வந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் டெர்மட்டோமயோசைட்டிஸ். ஸ்கின்னுக்கு வராம வெறும் தசைகள் மட்டும் வந்துச்சுன்னா அது பாலிமயோசைட்டிஸ்.
சமந்தா கூட ஒரு மயோசிட்டிஸ்னால சமந்தாவுக்கு இருக்கிறது பாதிக்கப்பட்டாங்க டாக்டர். பாலிமயோசைட்டிஸ். ஓ, அது வந்து அவங்களுக்கு பாலிமயோசிட்டிஸ். அது தெரியல எனக்கு, அவங்களுக்கு டெர்மட்டோவா பாலியான்றது எனக்கு தெரியல. பட் ஓகே ஸ்கின் இருந்ததுன்னா டெர்மட்டோமயோசைட்டிஸ், ஸ்கின் இல்லாம இருந்ததுன்னா பாலிமயோசைட்டிஸ். இந்த Samantha has myositis, but I don't know what is the variant she is. இப்போ டெர்மட்டோமயோசிட்டிஸ் இருந்தா சன் எக்ஸ்போஷர்லாம் அவாய்ட் பண்ணுன்ற மாதிரியான அவாய்ட் பண்றது கண்டிஷன்ஸ்லாம் பெட்டரா இருக்கு. ஏன்னா ஸ்கின்ல பிரச்சனை வர்றதுனால சன்ல எக்ஸ்போஸ் ஆகாம சன்ஸ்கிரீன் லோஷன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஓகே டாக்டர். மத்தபடி ட்ரீட்மெண்ட் முன்கூட்டியே ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட் பண்றது வந்து நீங்க ஃபர்ஸ்டே அதை கண்டுபிடிச்சு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா நல்லாவே இருக்கலாம். பட் அதை கவனிக்காம ரொம்ப லேட்டா போகும்போது தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். சிம்டம்ஸை மானிட்டர் பண்ணி சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் சீக்கிரமா அவங்க நல்லது. டாக்டர்ஸ் கிட்ட போனாங்கன்னா அது நல்லதுதான். ஓகே டாக்டர், உங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி எல்லா தகவல்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. இது போன்ற ஆரோக்கியம் தொடர்பான பல தகவல்களை மருத்துவர்கள் கிட்ட இருந்து நேரடியா தெரிஞ்சுக்க சத்தியம் டிஜிட்டலோட எப்பயுமே இணைஞ்சிருங்க.